இந்த கதையில ஸ்ரீகுட்டனும் அவங்க கேங்கும் கிளாஸ்ல இருக்கும்போது அவங்க கிளாஸ்ல இருக்க அம்பாடின்ற ஒரு பையன் அவங்க சாரை பிடிச்சி திட்டி விட்டுறான். ஏன்னா அவங்க கிளாஸ்ல எப்பயுமே அட்டைப்பூச்சி எல்லாருமே கடிச்சிட்டே இருக்கு, இதுக்காக ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறான். என்னையே எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி அந்த சிபி சாரோ அந்த அம்பாடி பையனை கிளாஸ் விட்டு வெளியில நிக்க வச்சுறாரு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ரீகுட்டன் அவன் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட போய் வெளியே நிற்கிறாங்க. இந்த சார் டென்ஷனாக இந்த கிளாஸையே வரமாட்டேன்டான்ட்டு போயிடுறாரு. இந்த பசங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து இவங்க கிளாஸ்லேயே மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணை தான் ஸ்ரீகுட்டன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணை வந்து கிளாஸ் எலெக்ஷனில் நிற்க சொல்கிறாரு. ஆல்ரெடி இந்த 2 பசங்களும் நிற்க இப்போ இந்த பொண்ணு நிற்கும் போது ஓட்டெல்லாம் பிரிய ஆரம்பிக்குது. எலெக்ஷன் காலம் நானும் வருது, ஓட்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகுட்டன் ரொம்பவே பதட்டமாக இருக்கான். கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சு வரும்போது ஸ்ரீகுட்டனும் அம்பாடியும் ஈக்குவலாக ஓட்டில் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்ரீகுட்டன் தோற்று போயிடறான், அம்பாடி ஜெயிச்சிடறான். சோகமாக இருக்கவனுக்கு கிளாஸே வந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் விட்றா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாட்சி பொண்ணும் ஸ்ரீகுட்டனை பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. எலெக்ஷன் முடிஞ்ச அந்த சார் வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. இந்த பசங்க டேபிள் எல்லாத்தையுமே ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணி நடுவில் சென்டரில் சேரை பிளேஸ் பண்ணி அந்த சாரை உட்கார சொல்கிறானுங்க. இவ்வளோ நாள் நம்ம இந்த பசங்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கோம், நம்ம எவ்வளோ கோவத்தை காட்டியிருக்கோம், ஆனால் அந்த பசங்க இன்னும் நம்மளை மதித்து நம்மளுக்காக சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அந்த சாரும் மனசு மாறிடுறாரு. இதோட இந்த கதையும் முடிச்சிடுறாங்க.